உங்களுக்கு தெரியுமா, திருப்பதி சென்றவர்கள் கூட அறியாத ரகசியங்கள் என்னன்னு? ஒரு கோவில், கோடிக்கணக்கான பக்தர்கள், ஆனால் அதற்குள் மறைந்திருக்கும் சில மர்மங்கள். கண்கள் கீழே நோக்கும் மூலவர், எப்போதும் ஈரமாக இருக்கும் சிலை, அணையாத தீபம். இவையெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் பிடித்திருந்தால் இப்போதே டிவைன் ஸ்பார்க் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருவறை வாசலை கடந்து உள்ளே சென்றவுடன் பக்தர்கள் முதலில் கவனிப்பது மூலவரின் கண்கள். அந்த கண்கள் நேராக பார்க்காமல் சற்றே கீழே நோக்கி இருப்பது போல தோன்றும். என் பக்தர்களை நான் கருணையுடன் பார்க்கிறேன் என்று சொல்வது போல இருக்கும். அபிஷேகம் முடிந்ததும் சிலையை நன்றாக துடைத்து விடுவார்கள். ஆனால் சில நேரத்தில் மீண்டும் ஈரம் தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. உள்ளிருந்து தெய்வீக நீர் ஊறுகிறது என்பதே பக்தர்களின் நம்பிக்கை. கருவறையில் எரியும் தீபம் பல ஆண்டுகளாக அணையவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த தீப ஒளி அந்த இடத்துக்கு ஒரு விசேஷ ஆன்மீக உணர்வை தருகிறது என்று பக்தர்கள் சொல்வார்கள். ஏழுமலையானுக்கு அணிவிக்கும் மலர்கள் கோவில் வளாகத்தில் வளர்க்கப்படுவதில்லை. வெளியில் இருந்து மட்டுமே கொண்டு வருவது ஒரு பழமையான மரபு. வெங்கடாசலபதி தன் திருமணச் செலவுக்காக குபேரனிடம் கடன் வாங்கினார் என்ற புராண நம்பிக்கை உள்ளது. அந்த கடனை தீர்ப்பதற்காகவே இன்றும் பக்தர்கள் ஏழுமலையானுக்கு காணிக்கைகளை செலுத்துகிறார்கள் என்று கூறப்படுகிறது. மூலவரின் பின்னால் காதை வைத்தால் கடல் அலையின் சத்தம் கேட்கும் என்று சிலர் பகிர்ந்த அனுபவங்கள் உள்ளன. இவை அனைத்தும் பக்தர்கள் தலைமுறைகளாக பகிர்ந்து கொண்ட ஆன்மீக நம்பிக்கைகள். உங்களுக்கும் திருப்பதி ஏழுமலையானை மிகவும் பிடிக்கும் என்றால் கமெண்ட்ல கோவிந்தா கோவிந்தா என்று எழுதுங்க. கூடிய சீக்கிரம் திருப்பதி போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படின்னா இந்த வீடியோவை இப்போதே ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு ஷேர் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஏழுமலையானின் தரிசனம் கிடைக்கும்.